ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் 21. வாங்க இன்னைக்கு அந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோ கிட்ட வாங்கிட்டு மொபைல் வீட்டுக்கு கிளம்பிடுவாரு. வாங்க சார். என்ன உள்ளே போகும்போது ஒரு மாதிரி இருந்தால் இப்போ ஒரு மாதிரி இருக்கா? எனக்கு வேறு வழி இல்லை, அவனை கொன்னுற வேண்டிதான். ஏய் சீக்கிரம் போடா. போகிறேன் சார், ஒரே தலைவலியாக இருக்கு. அவ்வளோதான் சார், நம்ம வந்தாச்சு. வந்துட்டியா? நானே போய்க்கிறேன், நீ கிளம்பு. போ போ, கெட் அவுட். நீ இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும். செத்து போயிட்டுனா இந்த ஸ்டோரியே முடிஞ்சிடும். பொண்ணு உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன். தோ வரேன்டா. ஹே, யார் அது? யாரும் இல்லையா? என்ன பண்ணுற? உனக்கு என்ன மூளைக்கீழே குழம்பி போச்சா? இந்த சான்ஸை விட்டு எனக்கு வேறு சான்ஸ் கிடைக்காது. என்னை விடு லூலி, என்னை விடு லூலி. ஓயாங்க இதுக்கு முன்னாடி இப்படியால் நடந்துக்கிட்டதே இல்லை. என்ன ப்ராடக்ட் பண்ணவா இவ்வளோ தூரம் இவன் வந்தான்? இந்தா கொஞ்சம் தண்ணி குடி, டென்ஷன் குறையும். குடி. என்ன பார்த்துட்டே இருக்க? வாங்கிக்கோ. இவனுக்கு எம்எல் இவ்வளோ அக்கறையா? தேங்க்யூ ஸோ மச் வேன். அம்மா நீ ஏன் அவன் அடிச்சு? உன்னை ஹர்ட் பண்ணுறவங்கள பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் அவங்ககிட்ட டிஸ்டன்ஸ் விட்டு பழகுன்னு நான் எப்பயோ சொன்னேன். இப்போ வச்சதை கீப் பண்ணேன். ஓகே. அப்புறம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன்னையே நீ குறை சொல்லிக்காது. நான் உங்ககிட்ட அந்த மன்னிப்பு எதிர்பார்க்கல. இட்ஸ் ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்படி மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஏய் என்னை விடு லூரி, என்னை கீழே இறக்கி விடு. இப்போ நீ எங்கே போகிற? அவனை குத்திட்டு ஜெயிலுக்கு போக போறியா? ஆமாம், குத்திட்டு ஜெயிலுக்கு தான் போகிற. உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி நடந்துக்கிற கோயின்? அவனுக்குள்ளே போகிறேன்ற பின்ன என்ன செய்ய சொல்கிற? அவன் இருக்கிறதுனால இந்த கதை முடியாது. நான் அவனை குத்திட்டு ஜெயிலுக்கு ஆச்சு போயிடுறேன். என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏய் நான் சொல்லிட்டே இருக்கேன், நில்லு. அப்படியெல்லாம் நீ அவனை போய் குத்திட முடியாது, புரிஞ்சுக்கோ. பதற்றத்தில் நீ என்ன செய்யறன்னு உனக்கே புரியல. எனக்கே புரியலதான். நான் இப்போ என்ன செய்யறது? எனக்கு வேற வழியே இல்லை. அவன் இருக்கிற வரைக்கும் இந்த புக்கை முடிக்க முடியாது. அவனை கொல்ல போறேன்னு உடனேயே அழிச்சுக்க தயாராகிட்டியா கோயில்? இங்கே பார், நான் சொல்றது கேளு, அழாத. நான் இந்த கதையை முடிக்கிறேன். என்ன நீ நம்புறல்ல? உனக்கு புரியல. உன்னால் இந்த கதை முடியாது. ஏன்னா அப்படி இது எழுதப்படலை. நாம் இருக்கிற இது உலகமே போய் நான் எழுதினது என்னவோ அது படிதான் இந்த புக்கோட எண்டிங் இருக்கணும். ஏன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்கும் என் கதையில் வந்தது. இப்போ நான் என்ன செய்ய? என்னால் முடியல. ஓ அப்படின்னா என் மேலே வச்ச லவ்வும் உன் கதைப்படி தானா? அப்போ அதுவும் ஃபேக்கா? சொல்லு குயின், சொல்லு. இந்த இதயத்தை தொட்டு சொல்லு, எல்லாமே ஃபேக்கா? சொல்லு கோயில். அப்போ எதுவுமே உண்மை இல்லையா? சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் நம்புகிறேன். இல்லை கோயில், இப்போ கூட ஒத்துக்க மாட்டேன்றல கோயில். எனக்கு வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப்பே. போய் இல்லை லூலி, நான் கிளம்புறேன். லூலி தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. கேட்ட வரைக்கும் போது கோயில். உன்னை ஃபஸ்ட்லேருந்து பார்த்த வரைக்குமே பொய்ன்னு ஃபேக்குன்னு சொல்லாமல் சொல்லிட்டேன். என்னால் இதுக்கப்புறம் ஒரு கணம் இந்த இடத்துல நிற்க முடியாது. இப்படியெல்லாம் பேசாத லூலி. லூலி போகாத. நான் உன்னை போக விட மாட்டேன். நீ போகக்கூடாது. என்னை விட. நீ போகக்கூடாது. சரி, நான் எப்படி கட்டி பிடிக்கிறது? என்னை விட்டால் தானே நான் உன்னை கட்டி பிடிக்க முடியும். விடு லூலி. நான் உன்னை விட்டு போக மாட்டேன் கோயில். லூலி எனக்கு தெரியும் இது எல்லாமே பொய்யா இருந்தாலும் நீ என் மேலே வச்ச காதல் உண்மைன்னு எனக்கு தெரியும் கோய். லூலி நான் உன்னை நம்புகிறேன். நம்ம சேர்ந்து இந்த கதையை படிப்போம். கொஞ்சம் நாள் எவ்வளோ பெரிய ட்ராஜடி நடந்துருச்சு. சரி, உன்னோட உண்மையான ஐடியா தான் என்ன சொல்லு. என்னோட உண்மையான ஐடியா அது ஏன் இப்போ நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? ஏன்னா பாதி கதை முடிஞ்சு போச்சுல்ல. இப்போ வச்சு நீ யாருன்னு எனக்கு தெரியணும். சொல்லு கோயின், நீ யாரு? நான் ஒரு நிஜ உலகத்தில் ஒரு ரைட்டர். நான் எல்லா கதைகளும் எழுதுவேன், ஆனால் எந்த கதையும் உருப்படி ஆனது கிடையாது. ரைட்ரா? ஆமாம், இந்த ஒரு நாவலால் தான் நான் ஃபேமஸாக இருந்தது. கடைசியில் அதுக்குள்ளேயே நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இந்த புக்கை எழுதணும்னு நினச்ச கோயின்? அது ஒருத்தர் மேலே இருந்த க்ரஷ்ஷால். அவரால் தான் இந்த புக்கே நான் எழுத ஆரம்பித்தேன். ஓ அப்படின்னா ஏதோ ஒன்று இருந்திருக்கு. என்ன உனக்கு ஜெலஸ் ஆகுதா? சரி, அது யாருன்னு சொல்லட்டா? வேறு யாரும் இல்லை, ஒயாங் சென் தான். அவர் நான் எட்டே இருந்து பார்த்து கிட்ட போக முடியாதால இந்த ஸ்டோரி எழுதினா கடைசியில் ஸ்டோரிக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ உங்கள் லவ் ஸ்டோரிக்குள்ளே நடுவில் நான் வந்துட்டேனா? ஏய்
இல்லை இல்லை, அதெல்லாம் பழசு. அப்படின்னா பாஸ்டாக இருந்தாலும் சரி, எண்டிங்காக இருந்தாலும் சரி, இனிமே உன் புருஷன் நான் மட்டும்தான். ம், வேற எவனுக்கும் அனுமதி இல்லை. லவ் யூ. லவ் யூ டூ. இருக்கீங்களா? எங்களுக்கு எப்பயும் கொடுக்குறதே கொடுத்துருங்க. சரி. லுலி, எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வரியா? ஆரஞ்சு ஜூஸா? ஆ, சரி, நான் போய் கொண்டு வந்துடுறேன். சரி மாஸ்டர், எல்லாத்தையும் தாராளமாக செஞ்சுருங்க. மேடம். ஆண்டி, நான் இவ்வளோ ஆர்டர் பண்ணலையே. பரவாயில்லம்மா, நிறைய சாப்பிடு, இன்னைக்கு தான் கடைசி நாள்ல. என்ன சொல்கிறேங்க? மட்டும்தான் இந்த கடை இங்கே இருக்கும். நாளையிலேருந்து நான் என் ஊருக்கு போகிறேன். ஏன்? இந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. ஆனால் எனக்கு இங்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கல. அவங்க எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். ஹேய், உனக்கு என்ன ஆச்சு? ஆ, ஒன்றும் இல்லை ஆண்டி. சரி, நீ நல்லா சாப்பிடு. சாப்பிடு. தேங்க்யூ ஆண்டி. இருக்கட்டும் தம்பி, போய் சாப்பிடுங்க. ஆ, இந்த கேட்ட ஜூஸ் சாப்பிடலாமா? ஆ, இது உனக்கு, இது எனக்கு. நல்லா இருக்குல்ல? அந்த ஆண்டி சொன்ன மாதிரி என்னதான் நாம ஃபேக் உலகத்தில் இருந்தாலும் நம்ம நிஜ உலகத்துக்கு போய் தான் ஆகணும். என்ன பார்த்துட்டு இருக்க? நல்லா இருக்கா? ம். மனசு கொஞ்சம் லேசான மாதிரி இருக்கு. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, மெசேஜ் பண்ணுறான். உன்னை விட்டு பிரிய முடியலையா? குட் நைட். ஆனால் ஒரு நாள் பிரிஞ்சு தானே ஆகணும். இங்கே இருக்கிறது சரி கிடையாது. நான் போய் தான் ஆகணும். ஆனால் எப்படி போகிறது? டாக்டர் சுன்ஷிக்கு என்னதான் ஆச்சு? மேடம், ஒரு சர்ஜரி பண்ணணும். அவங்க சொந்த பந்தம் யாராச்சும் இருக்காங்களா? இல்லைன்னா நீங்களே சைன் பண்ணிடுங்க. இல்லைன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும். சரி டாக்டர், அவளுக்கு பெருசாக சொந்த பந்தம் யாரும் இல்லை. நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. நான் சைன் பண்ணுறேன். எனக்கு அவள் உயிர் தான் முக்கியம். இப்போ நான் பார்த்ததெல்லாம் உண்மையா? அப்படின்னா நிகழ் உலகத்தில் எனக்கு அடிபட்டு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இந்த கதையை நான் இப்போ எப்படி முடிக்க? அங்கேருந்து நான் முழிச்சுட்டேன்னா கதை முடிஞ்சிடும். அது எப்படி முடியும்? இவன் கீழே விழுந்து இறந்து போயிருக்கான். ஆனால் முன்னாடி சேஃப்டி லைன் அருந்து தான் இறந்து போயிருக்கான் நுலி. ஆமாம், ஆனால் நான் இன்னும் இறக்கலை. கதை தொடருது. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கீப் ஸ்மைலிங். டாடா. லவ் யூ டு ஆல்.